உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சில்வர் கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக தயவு செஞ்சு வாங்கிடுங்க. நம்ம காசு சேர்த்து வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ரேட்டு குறையும், நாளைக்கு ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் எதிர்பார்க்குறது எக்ஸ்ட்ரீம்லி வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் போக 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 ரேட்டு வந்து டபுள் ட்ரிபிளாக ஏறிட்டே தான் போகுது. என் வெட்டிங் அதாவது கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி என் வெட்டிங் அப்போது வந்து ஒரு பவுன் வந்து 48,000 இருந்தது. இப்போ வந்து ஒரு பவுன் வந்து 88,000 89,000 கிட்டக்க வந்துச்சு. ஏதோ சேகுரி சேதாளம்லாம் போட்டால் அதை விட ஜாஸ்தியாக போகும் போல் இருக்குது. போகிற போக்க பார்த்தா சில்வர் ஒரு கொலுசு சில்வர் வந்து 5K 6Kக்கு கம்மியாகவே கிடையாது. இது ரொம்ப மெலிசா அக்கேஷ்னல் யூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் 2K கிட்டக்க இருக்குது. ஸோ நான் என் கையில் வச்சுருக்கிற ரெண்டுமே வந்து அரௌண்ட் 5,500 5,600 அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது. ஸோ அப்பப்போ கோல்டெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாச்சும் சில்வராச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டி போய் பார்த்துருந்தோம், விசிட் பண்ணியிருந்தோம். அண்ட் ரிட்டன் வரப்போ திருப்பியும் போல் வழக்கம் போல் தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு டீ காஃபி மாதிரி எதனா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆலடி பட்டியானில் வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் இந்த டீ காஃபியுமே அவாய்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னென்னா எனக்கு பிபி சுகர் ரெண்டுமே கம்மியாக இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து தலை சுற்றிடுது. ஸோ இப்போ வந்து 26th வீக் வந்து போயிட்டுருக்கு. இந்த டைமில் ரொம்ப நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ட்ரபிள் வந்து எனக்கு இந்த பிபி சுகர் லோவாக இருக்கிறதுனால தலை சுற்றுறது தான் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ டாக்டரே வந்து எனக்கு முடிஞ்ச அளவு கையில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க, சாக்லேட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மலையாள மூவி வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவி என்ன நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த மூவியோட பேர் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால்